إليه سبيلا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகிலே அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்பெரும் நியாமத்துகளிலே ஒரு மனிதன் உலகிலே நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே அவனுடைய சம்பாத்தியத்தை, அவனுடைய பொருளாதாரத்தை தேடுகின்ற விதங்களை அமைத்துக் கொள்வது அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை அவன் அடைந்து விடுகிறான் என்பதை நாம் இன்றைய நபிமொழியிலே காண இருக்கின்றோம். பொதுவாகவே இஸ்லாம் ஒரு தெளிவான சிந்தனையை நமக்கு தந்திருக்கிறது. அவன் செய்கின்ற அந்த சராசரியான மனிதன் தன் வாழ்விலே கடைபிடிக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்வான கூலிகள் உண்டு என்ற நம்பிக்கையை முதலாவதாக இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து, இந்த அடியான் தான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இஸ்லாம் மிக உன்னிப்பாக கவனிக்கின்றது. மனிதனுடைய செயல்பாடுகளிலே, மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பெரிய எத்தனை செயல்கள் இருந்தாலும் கூட அவைகளை இஸ்லாம் மிக உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்குண்டான பிரதிபலனையும் அதற்குண்டான நன்மைகளையும் வழங்குகிறது என்று ஹஜ்ரத் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இன்றைய நபிமொழியிலே நமக்கு நபிகளார் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தாஜிரு சுதூக்குல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உண்மையை பேசி நாணயமான முறையிலே, நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாருங்க? அருமை வியாபாரிகளே. உலகில மனிதன் ஏதாவது ஒரு துறையில, ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருப்பான். சும்மா இருக்கக்கூடாது. யாசகம் கேட்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு என்பதிலே நமக்கு இன்றைய காலகட்டத்திலே மிக அழகான நெறிமுறையோடு கிடைக்கப்பட்டிருப்பது வியாபாரம். வியாபாரம் எல்லா நபிமார்களும் செய்திருக்கிறார்கள். நபிமார்கள் அவர்களுடைய பணி அல்லாஹ் எதை வழங்கினானோ அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதார நிலைக்காக வேண்டி அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். எனவே அப்படி செய்யப்பட்ட அந்த வியாபாரம், அப்படி அந்த வியாபாரத்திலே நேர்மையும் உண்மையும் நாணயமும், இந்த நாணயத்தை தேடுவதற்காக வேண்டி அது கடைபிடிக்கப்படுகின்ற வேளையிலே அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கப் பெறக்கூடிய சிறப்பு என்ன தெரியுங்களா? என்னங்க? அவர்கள் மஅன் நபியீன, அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள். யாருங்க? யாரு நபிமார்களோடு இருப்பார்கள்? வியாபாரிகள். எந்த வியாபாரிகள்? நாணயத்தோடும் உண்மையோடும்
நீதத்தோடும் யார் தன்னுடைய வியாபாரத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள். அதோடு உற்றல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திகீன, நாளைக்கு உண்மையாளர்களோடு இருப்பார்கள். சித்திகீன்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்தியமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மிகப்பெரிய சங்கையையும் உயர்வையும் அடைந்தவர்கள் அந்த சித்திகீன்கள். அந்த சித்திகீன்களுடைய கூட்டத்திலே இவரும் இருப்பார். யாருங்க? அந்த நியாயமான வியாபாரி, அந்த நேர்மையான வியாபாரி. அதையும் தாண்டி நபிகளார் அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள், வஷ்ஷுஹதா, தியாகிகளோடு இருப்பார்கள், ஷஹீதுகளோடு இருப்பார்கள். ஷஹீதோடு இருக்கிறதுங்கிறது என்னங்க அவ்வளவு சாதாரணமான ஒண்ணா உலகத்துல? ஷஹீதினுடைய மர்த்தபாவை அடைவது என்பது நானும் நீயும் நினைத்தால் அதை அடைய முடியாது, நானும் நீங்களும் நினைத்தால் அதை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய பாக்கியம் வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த ஷுஹதா, அந்த ஷஹீதினுடைய மர்த்தபாவை, அந்தஸ்தை, அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை யாரு பெறுகிறார்கள்? யாருங்க? சதாவும் தொழுகின்றவர்கள் அல்ல, நோன்பவர்கள் அல்ல, மற்ற இதர அமல்களை செய்யக்கூடியவர்கள் அல்ல, நியாயமான வியாபாரிங்க. பஜார்ல உட்கார்ந்து உண்மையை பேசுறான் பாருங்க, சத்தியத்தை சொல்றான் பாருங்க, இவ்வளவுதான் வாங்கப்பட்டது, இதுதான் இதனுடைய லாபம், என்ன வாங்குறீங்களா என்று உண்மையை சொல்லுகிறார் பாருங்க, நேர்மையா நிற்கிறார் பாருங்க, நீதத்தை கடைபிடிக்கிறார் பாருங்க. தான் வாங்கும் போது கூடுதலாக வாங்குவது, இவர் விற்கும் பொழுது குறைவாக விற்பது, இது நம்மளுடைய தந்திரம் நினைக்கிறோம், அறிவு நினைக்கிறோம். அது அறிவின்மை. அது தன்னைத்தானே தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு அது சமமானது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நேர்மையான வியாபாரிக்கு 3 அந்தஸ்துகள், 3 உயர்வான அந்தஸ்துகள், 3 உயர்வான அந்தஸ்துகள், நானும் நீங்களும் நினைத்து பார்க்க முடியாத அந்தஸ்துகள். ஆனா அப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்கு யாரு தகுதியானவருங்க? யாருங்க? நாம தாங்க. நாம யாரு? நேர்மையா வியாபாரம் செஞ்சா அதுல இருப்போம், உண்மையை பேசி வியாபாரம் செஞ்சோம்னா அதுல இருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிகமான உலகத்துல என்ன பேசுறாங்கண்டா, ஒவ்வொரு வர வார்த்தை என்னவென்றா, உண்மை பேசினா வேலையாகுமாங்க? உட்கார்ந்து இருக்கீங்க, எந்த காலத்துல இருக்கீங்க? இது ஒரு போட்டி உலகம். நின்ட்டோம்டா நமக்கு வாய்க்கு வர்றதை அள்ளி விடணும். இது ஒரு தரமில்லாத பொருள் தான். ஆனால் தரமில்லாத பொருள் சொல்ல முடியுமா? சொன்னா பஜார்ல அது விலை போகுமா? யார் வாங்குவா? எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டத்துல, நீரோட்டத்துல நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடப்படுகிறது. இன்னைக்கெல்லாம் போய் உண்மை பேசினா, இன்னைக்கெல்லாம் உண்மை பேச முடியாது. உண்மை பேசினா பொழைக்க முடியாது. அப்படி உண்மை பேசினவன் யாரும் பொழைச்சதில்லை. எவ்வளவு கொண்டு விட்டா பாருங்க சமூக அந்தஸ்துல. உண்மைங்கிறத பேசிராத வியாபாரத்துல. அதனால என்ன செய்யணும்? நீ பொருளிலே கலப்படத்தை கலக்கிறாயோ இல்லையோ, ஆனால் உன் வார்த்தையிலே என்ன செய்யணும்? உன் வியாபாரத்தில் என்ன செய்யணும்? கலப்படங்கள் இருந்தால்தான் நீ கலகலன்னு இருக்க முடியும்னு நினைக்கிறான். அதுவல்ல, உலகத்தினுடைய பார்வைக்கு வேண்டால் அப்படி தெரியலாம். அந்த வாய்ச்சாளாக்களை என்ன செய்யலாம்? எதையாவது அள்ளி விடலாம். ஆனால் ஒரு மனிதன் பஜார்ல நின்று நேர்மையான முறையை கடைபிடிப்பானேயானால், அல்லாஹும் ரசூலும் விரும்பிய அந்த வியாபாரத்தில் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஏவினார்களோ அதை கடைபிடிப்பார்களே. ஆனால் அவங்களுக்கு உண்டான அந்தஸ்து என்னங்க சொல்லுங்களேன்? நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
இவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். நாம நினைக்கிறோம் ஏதோ போய் நின்று நம்மளுடைய சாமர்த்தியம், நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, நம்மளுடைய அறிவு, இவைகளை பயன்படுத்தி எப்படியாவது மக்களுக்கு மத்தியில எதையாவது பொய்யை சொல்லி எதையாவது நேர்மையற்ற நிலையில அந்த பொருளை விலை போக வச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம விலை போக மாட்டோம். எங்க? நாளை மறுமையிலே உலகத்திலே பஜாரிலே உனது பொருள் விலை போகி விடலாம், நாளை நீ விலை போக மாட்டாய், சில்லா காசாகி விடுவாய். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு வலு சேர்க்கிற விதத்துல இன்னொரு இடத்துல சொன்னாங்க, நானும் உண்மையான வியாபாரியும் இப்படி இருப்போம்னாங்க. 2 விரலை சேர்த்து காமிச்சாங்க, நபியோடு சேர்த்து காண்பித்தார்கள். நாளைக்கு உண்மையான வியாபாரியும் நானும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம்னாங்க. ஆனா அருமையான வியாபாரிகளே, வியாபாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய இஸ்லாம், வியாபாரத்திலே பரக்கத் இருக்கிறது என்று உறக்க சொல்லக்கூடிய மார்க்கம் நபிகளார் அவர்கள், அந்த வியாபாரத்திலே நீங்கள் கலப்படமும் கூடாது, நீங்கள் வியாபாரம் செய்கின்ற நேரத்திலே பொய்யையும் நேர்மையற்ற தன்மையும் கடைபிடிக்க கூடாது என்று நமக்கு உபதேசிக்கிறார்கள். என்ன தண்டனை தெரியுங்களா? உங்க சாமர்த்தியத்தில் நீங்க வித்துட்டு வந்துடலாம், உங்க அறிவை பயன்படுத்தி நீங்க வித்துட்டு வந்துடலாம். ஆனா அப்படி நீங்கள் பொய்யையும் நேர்மையற்ற தன்மையும் நீங்கள் நீதமான தன்மையும் கடைபிடிக்கவில்லை என்றால் வியாபாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்ஷருன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, மறுமை நாளில் அந்த உண்மை இல்லாமல் பேசி வியாபாரம் செஞ்சா பாருங்க, பொய்யவே வியாபாரத்தினுடைய முதலீடாக வச்சிருந்தான் பாருங்க, இவனுடைய நிலைமை என்ன தெரியுமா மறுமையில? கவனிக்கிறீங்களா வியாபாரிகளே? இவனுடைய மறுமையில இவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? பாவிகளாக இவர்கள் எழுப்பப்படுவார்கள். பஜார்ல இவன் என்ன செஞ்சான்? பக்குவமானவனாக தெரிந்தான். பஜார்ல இவனுடைய அறிவை பயன்படுத்தி இவன் வாடிக்கையாளர்களிடத்திலே, அவர்கள் நுகர்வோர்களுக்கு மத்தியிலே இவர் என்ன செஞ்சாரு? தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொண்டார். ஆனால் நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். ஏங்க இது தேவையா? இது தேவையாங்க? நமது மனைவி, மக்கள், உற்றார்கள், உறவினர்கள், சுற்றும் சூழ இருக்கக்கூடியவர்களை கௌரவிப்பதற்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி நாம் உழைத்து கொடுப்பதற்காக வேண்டி நாம ஏங்க நாளைக்கு பாவியாக எழுப்பப்படணும்? நாம ஏன் பாவியாக எழுப்பப்படணும்? எனவே வியாபாரிகளே, அல்லாஹ் வியாபாரத்தை கொடுத்தான், ஹலாலான வியாபாரத்தை கொடுப்பானாக, அதன் மீது தேட்டத்தை தருவானாக. அதற்கடுத்து ஹலாலான வியாபாரத்திலும் கூட நேர்மையையும் உண்மையும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் பின்பற்றலாங்களா? பஜாரிலே நாம் 4 பேருக்கு மத்தியிலே நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் நாளை மறுமையிலே 4 பேர் அல்ல, அத்தனை கோடி ஜன மக்களுக்கு மத்தியிலே நான் பாவியாக எழுப்பப்படக்கூடாது. இறைவா, உன்னுடைய அடியான் புண்ணியவான் என்பதாக, உனக்கு நெருக்கமானவனாக நான் எழுப்பப்பட வேண்டும். அதற்கு நான் உண்மையான வியாபாரியாக இந்த உலகத்திலே திகழ்வதற்கு நான் முயலுகின்றேன். நீயும் எனக்கு நசீபை தருவாயாக என்று நாம் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்திப்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையான வியாபாரத்தை, வியாபாரத்திலே உண்மையை பேசக்கூடிய, நாணயத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கலாங்களா? நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.